ஆமென். ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு ராஜாவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. I am very happy to meet you in this daytime. Dear brothers and sisters, nowadays people are going through fear. One day the Lord appeared to Abraham and given an excellent promise word. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அருமை மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் பல்வேறு விதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People are fearing about many things. But God says in Isaiah chapter 41 verse 10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டு கொடுக்குற அருமையான வாக்குத்தத்தம் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் குறித்து பயப்படுகிறார்கள். அமாவாசை வந்தால் அநேகருக்கு பயம், ஒரு பெரிய அதிகாரியை பார்த்தால் பயம், எக்ஸாமை குறித்து பயம், பண கஷ்டத்தை குறித்து பயம், பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டு மக்கள் பயப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயந்து கொண்டிருக்கிற அருமை மகனே மகளே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு துணையாக இருக்கிறார். ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ வில் கிவ் அக்கம்பனி, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதிலே உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்ம விட்டு விலகுவதே கிடையாது. ஐ வில் நெவர் லிவ் யூ, நாட் forsake you என்று சொன்ன தேவன் அவர் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். பிரியமானவர்களே, எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. நாம் எதை குறித்து பயப்படுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர், நாம் ஒரு நாளும் பயப்படவே கூடாது. காரணம், பயத்தை நீக்கி ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதையெல்லாம் குறித்து பயந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் பயப்படாதீர்கள். வேதத்தில் ஆண்டு சொல்லுகிறார், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்களாம். சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். யார்? நீதிமான்கள் சிங்கத்தை போல. நீங்கள் நான் தான் நீதிமான், நான் எப்படி நாம் தைரியமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை எக்ஸாமுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை நடத்துவதில் நீங்கள் தவறுகிறீர்களா? குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அவர் துணையாக இருப்பார். நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களுக்கு அவர் கேடகமாக பலனாக இருந்து அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். மை டியர், டோன்ட் ஃபியர் பிகாஸ் காட் இஸ் நியர். ஒய் ஆர் யூ வியர் அன்னெசரி ஃபியர்? அந்த பயத்தை தூக்கி குப்பையிலே போடுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு பயமெல்லாம் உங்களை பார்த்து பயந்து போய்விடும். காரணம், யூத ராஜ சிங்கம் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை கரம் பிடித்து அவர் ஜெயமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, வேதத்தில் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கிறிஸ்துவில் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவில் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். பிரியமானவர்களே, அவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசியா இருக்கிறார் அல்லவா? அங்கே ஒரு நாளும் பயப்படாதீர்கள். எங்களோடு இந்த காட்ஸ் ஃபேமிலி ஊழியத்தோடு இணைந்திருக்கிற அநேக மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்கிறார்கள். இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து அவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அநேக மக்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை அற்புதங்கள் பகிர்ந்து கொள்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லா பயத்தை தூக்கி வீசி எறியுங்கள். கர்த்தர் யெகோவா நிசி, யூத ராஜ சிங்கம், ராஜாதி ராஜா உங்களை கரம் பிடித்து அவர் ஜெயமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இயேசு ராஜாவை பற்றி கொள்ளுங்கள். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் ஓடுகிறது. அவர் நாமத்தை சொல்லி செபிக்கும் விடுதலை உண்டாகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அதிசயம் நடக்கிறது. காரணம், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்கள் பயத்தில் பயப்படாதீர்கள். டோன்ட் ஃபியர். எதை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பி
உங்களை தைரியசாலியாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. ஆம் அருமையாக, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்கள் போங்கள், இயேசு ராஜாவோடு போங்கள். உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய பணிக்கு, உங்களுடைய எந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் முன்வைத்து நீங்கள் போகும்போது எல்லா பயத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்த வழியை உண்டு பண்ணுவார். எங்கெல்லாம் வழி அடைக்கப்பட்டு அந்த வழியை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். பிரியமானவர்களே, அவர் வண்ணாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா. ஒரு நாளும் பயப்படாமல் ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் கோணலானவர்களை செவ்வையாக்கி உங்களுக்கு கட்டாயம் அவர் ஜெயம் கொடுப்பார். பைபிளில் வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததா. உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. எதெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, இவ்வளோ பெரிய வியாதி, இவ்வளோ நான் படிக்க வேண்டும், இப்படி நான் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் பயத்தை நீக்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பயத்தை அப்புறப்படுத்தி அவர் ஜெயத்தை கொடுப்பார். காட்ஸ் ஃபேமிலி ஊழியமானது இந்த வேலூர் பட்டணத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்காக எந்நேரமும் ஜெபிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக பாரத்தோடு, கண்ணீரோடு, உபவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அநேக மக்களுக்கு எல்லா பயத்தை நீக்கி அவர் ஜெயத்தை கொடுத்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் கட்டாய அற்புதம் செய்வார். இந்த நாள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் கண்களை மூடி எங்களோடு இருந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களை எல்லா பயத்தை அப்புறப்படுத்தி, பிசாசனுடைய பயம், அநேக மந்திரவாதிகளை குறித்த பயம், கணவனை குறித்த பயம், மனைவியை பார்த்து பயம், பிள்ளைகளை பார்த்து பயம், பல்வேறு பயத்தில் கொண்டிருக்கிறீர்களா? God will remove all your fears and your tears and grant you victory in whatever you step you are taking. Now we are going to pray. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, நீ ஜெயம் கொடுக்கிற தேவன், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னீர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, நீ பயப்படாத, நான் உன்னை இருக்கிறேன், தெரியாத நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ பயப்பட, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா குடும்ப பிரச்சனை குறித்து, கடன் பிரச்சனை, வியாதி நிமித்தமாக, பிசாசினுடைய கிரியை நிமித்தமாக ஆண்டவரே, பல்வேறு விதத்தில் மக்கள் பயந்து போய் உலகத்தில் வாழ்கிறார்கள், பயந்து வாழ்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் பயங்கள்லாம் நீங்குவதாக இப்பொழுது ஆண்டவரே நல்ல தைரியத்தை தாரும், மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவன், எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவர் ஆண்டவரே. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், மலை போடுகிற பிரச்சனை கூட மாற்ற வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஜெபத்தில் நின்றுக்கிற ஒவ்வொரு கரம் இறங்கட்ட, அபிஷேக வல்லமே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். உள்ளத்தில் எல்லா பயத்தை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிற வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்ட எல்லா பயத்தை நீக்கி ஒவ்வொருக்கும் ஜெயத்தை தாரும், பிரகாசமான எதிர்காலத்தை தாரும், ஜெயம் கொடுக்கிற எகோவானிசி. அப்போ அந்த ஜெபத்தில் நினைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதி, எல்லாருக்கும் சுகம்பெலும் தாரும், மக்களுடைய தேவைகளை சந்திங்க, பிரச்சனைகளை நீக்கி ஒவ்வொரு ஜெயம் தாரும் ஆண்டவரே. வெற்றி வேந்தர், வெற்றி வேந்தர், வெற்றி வேந்தர் நீங்க தான் ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த காட்ஸ் ஃபேமிலி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் எங்களோட தொடர்பு கொள்கிற மொபைலில் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற பயம் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்தில், புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில், புது தைரியம் பிறப்பதாக, புது வாழ்வு மலருவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்து வழிநடத்துகிற பெரிய காரியம் செய்யும். எல்லா துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்க அவரோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God's grace may be with you. Amen.